Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ அதளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துப்போம். இது வதங்கிட்டு இருக்க டைமில் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ரொம்பவும் தேங்காய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு இதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டினா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மசாலாவை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் திக்காகிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த டைம்லேயும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாம் இதோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன்ல, அது கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ இந்த குருமா அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு நல்லா நிறைய சேர்த்துட்டதுனால இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா இந்த குருமா திக்காகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம அப்போ ஆட் பண்ணதை விடையும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். கூடவே நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இட்லியோடு இதை சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.